இப்போ நம்ம தேர்டு சம் பார்ப்போம். ஓகேவா? ஸோ சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ரெப்ரசென்ட் த ஃபாலோவிங் டேட்டா இன் அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டேபிள் விச் கிவ்ஸ் த நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் இன் 25 ஃபேமிலிஸ். டோட்டலாக வந்து 25 ஃபேமிலிஸ் இருக்குது. ஒரு ஃபேமிலிலேயும் எத்தனை சில்ட்ரன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டேபிளில் நம்ம வந்துட்டு இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃப்ரீக்வன்சி டேபிள் வந்துட்டு நம்ம இதுக்கு வந்து ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? ஸோ முதல்ல வந்துட்டு கொடுத்துருக்க நம்பர்ஸ் எல்லாம் என்னென்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ 0 இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, அடுத்து 4, 5. ஸோ 5க்கு அப்புறம் வேறு ஏதாவது நம்பர்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா வேறு என்ன நம்பர்ஸ் இருக்குது? 6 இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ கிவன் நம்பர்ஸ் என்னென்ன 0லேருந்து 6 வரைக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த நம்பர்ஸை வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அசெண்டிங் ஆர்டர். ஓகேவா? ஸோ அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதணும்? சின்னதுலேருந்து பெருசு. ஸோ 0, 1, 2, 3, 4, 5 and 6. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேப்லர் காலம் போட போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் என்னது? நம்பர் ஆஃப் சில்ட்ரன் எவ்வளோ அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டேலி மார்க். அதை எப்படி டேலி பண்ண போகிறோம் அப்படிங்கிற டேலி மார்க். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரீக்வன்சி, எத்தனை பேர் அப்படிங்கிற ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? ஸோ முதல்ல நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் 0 இருக்காங்க, 1 இருக்காங்க, 2 இருக்காங்க, 3 இருக்காங்க, 4 இருக்காங்க, 5 இருக்காங்க, 6 இருக்காங்க. ஸோ இவ்வளோ பேர் இருக்காங்களா? ஸோ அதெல்லாம் எழுதிக்கலாம். 0, 1, 2, 3, 4, 5 and 6. ஓகேவா? ஸோ இப்போ டேலி மார்க் எழுதணும். ஸோ 0ல் எத்தனை பேர் இருக்காங்க, 1ல் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு போட போகிறோம். ஓகேவா? ஸோ கவனிங்க, 0ல் எத்தனை பேர் இருக்காங்க? 1, 2, எத்தனை பேர் இருக்காங்க? 0ல் ஒருத்தர், 2 பேர். ஸோ 2 பேர் தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ எத்தனை கோடு போட்டுக்கலாம்? 2 கோடு போட்டுக்கிட்டால் போதும். ஓகேவா? ஸோ அப்போ இதோட ஃப்ரீக்வன்சி வந்துட்டு என்னது? 2. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னது? 1 எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா? ஸோ இப்போ இதில் 1. ஸோ 1 வந்துட்டு யார் 1, 2, 3, 4, 5, 6. ஸோ எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேர் இருக்காங்களா? ஸோ அப்போ நம்ம அதை வந்துட்டு லைனில் வந்து மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு 1, 2, 3, 4, 5 அப்படிங்கிறது க்ராஸ் பண்ணிடுவோம். ஸோ 6. ஸோ இப்போ எத்தனை ஃப்ரீக்வன்சி நம்பர் 1க்கு வந்து எத்தனை? 6. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 2ங்கிற நம்பர் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்ப்போமா? ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு 2, 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 2 வந்து எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 6 நம்பர்ஸ் இருக்கா? ஸோ அதை எப்படி எழுதிக்கலாம்? 1, 2, 3, 4, 5ங்கிறது க்ராஸ் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு 6லேருந்து ஆரம்பிப்போம். அதனால தான் இது ஒரு கோடு. ஓகேவா? ஸோ இது மொத்தம் எத்தனை? 6. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு 3ங்கிற நம்பர் எத்தனை இருக்குன்னு பார்ப்போமா? ஸோ 3 எத்தனை இருக்குது? 1, 2, 3, 4. ஸோ 4 நம்பர்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ எத்தனை லைன் போடணும்? 1, 2, 3, 4 லைன்ஸு. ஸோ இதோட நம்பர் 4. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 4 எத்தனை இருக்குது? 5 எத்தனை இருக்குது அப்படின்னு பார்ப்போமா? ஸோ 4 வந்துட்டு எத்தனை இருக்குது? 1, 2, 3 இருக்குது. அடுத்து 5 எத்தனை இருக்குது? 1, 2, 3 இருக்குது. ஓகேவா? ஸோ 4ம் 3 இருக்குது, 5ம் 3 இருக்குது. ஸோ அப்போ எத்தனை லைன்ஸ் போட்டுக்கிட்டால் போதும்? 3 லைன்ஸ் போட்டுக்கிட்டால் போதும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 6 வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்களா? ஸோ அப்போ அதே மாதிரி 6 வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே ஒரே ஒரு 6 தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ 6 வந்துட்டு எத்தனை? 1 தான். ஸோ அப்போ நம்பர் 1. ஸோ நம்மளுக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் வந்துட்டு எவ்வளோன்னு சொன்னாங்க? 25 சில்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஷினில் சொன்னாங்களா? ஸோ அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து டோட்டல் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ டோட்டல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கணும்? 25 கிடைக்கணும். அப்போ தான் கரெக்டாக போட்டிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ 6 + 2 8, 8 + 6 வந்துட்டு எவ்வளோ? 14, 14 + 4 18, 18 + 3 வந்துட்டு 21, 21 + 3 24, 24 + 1 25. ஸோ டோட்டல் நம்பர்ஸ் எவ்வளோ? 25. ஸோ இப்போ கரெக்டாக வருதா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி டேபிளில் எழுத சொல்லியிருக்காங்களா? ஸோ டேபுலேட்டிங் இன் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா? ஸோ ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனில் நம்ம இப்போ டேப்லேட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரீக்வன்சி டேபிள் அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி போடுவோம்? ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஃப்ரீக்வன்சி டேபிள் எதுலேருந்து? 0லேருந்து 6 வரைக்கும் இருக்கா? ஸோ 6, 5, 4, 3, 2, 1, 0. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்துட்டு என்னது? நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ். ஓகேவா?
இங்கே வந்துட்டு ஃப்ரீக்வன்சி 0 1 2 3 4 5 6. ஓகேவா? ஸோ 0ல் எத்தனை பேர் இருக்காங்க இங்கே நம்ம போட்டிருக்கோம்ல அந்த ஃப்ரீக்வன்சி. ஸோ அதை அப்படியே நம்ம எடுத்து எழுத வேண்டியதான். ஸோ 2 6 6 4 3 3 1. ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஃப்ரீக்வன்சி டேபிளில் நம்ம வந்துட்டு போட்டு காமிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ இதையும் வந்துட்டு பாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ எப்படி பாக்ஸு இது மாதிரி பென்சிலில் ஆக்சுவலாக பாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? புரிஞ்சுது அந்த சமயம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலனா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.